ஐயோ வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னா எதுவும் அனிமல்ஸ் எதுவும் வந்துடாமல் இருந்தால் சரி, எதுவும் அட்டாக் பண்ணிடாமல். காட்டோட நடுப்பகுதியில் இருக்கோம். இன்னும் நம்ம மேலே போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். எப்படிங்க அந்த மனுஷன் பியர் கிரில்ஸ்லாம் அதில் ஏறுறாரு? மாடு இருக்கா யானை இருக்கான்னு கூட தெரியல. இங்கெல்லாம் ஸ்லிப்பானா சோழி முடிஞ்சுங்க, அவ்வளோதான். 15லேருந்து 20 கிலோமீட்டர் வரும். பட் பார்க்க கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். காட்டு புழுக்க இருக்கும், அதை பார்த்து அப்படியே மேலே நீங்கள் ஏறி போங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இதாங்க அந்த லயன் கிங் படத்தில், டேய் நாயனன்பா விட்டு போகாதரா, டேய் நின்றா வர்றேன். இந்த மாதிரி டெய்லி இவர் வந்து இந்த மாதிரி ஏறிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு மலையை பார்த்துட்டா நமக்கு லைட்டாக ஏறுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் நீலு, இது நொமாடிக் நீலு. இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்ட் டே இன் மணாலி. நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம சின்னதாக ஒரு மேலே ட்ரெக் போக போகிறோங்க. இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே வந்தாலும் பரவாயில்ல, சும்மா அப்படியே போயிட்டு லைட்டாக வரலாம் அப்படியே எப்படி என்னென்னு பார்த்துட்டு. ஏன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து பஸ்ஸுங்க, நைட்டு ஒரு 9:30க்கு பஸ்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வரணும். அதான் இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock ஆகுது. மதியம் நைட்டு தூங்கிட்டேன், செம்மையாக லேட்டாக தான் இருந்துருச்சேன். ஸோ அதான் நம்ம 1 o'clock கிளம்பி ஒரு முடிஞ்ச வரை இருட்டுறதுக்குள்ளேயும் நம்ம வரணும். ஏன்னா நமக்கு மேப்லாம் கிடையாது, இந்த ஒத்தடி பாதை இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, மணாலி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே C6 மணாலின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, ஹோம் ஸ்டே. ஸோ அங்கே வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேக் சைடு தான் இந்த ட்ரெக்கிங்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடு நம்ம போயிடக்கூடாது. இந்த சைடு போனோன்னா அப்படியே ஓல்டு மணாலி அந்த ஊருக்கு போயிடும். அப்படியே நம்ம இந்த சைடு அப்படியே மேலே ஏறணும், வந்துட்டு லெஃப்ட் சைடு அப்படியே மேலே ஏறணும். கொஞ்சம் தூரம் தான் படிக்கட்டுலாம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது சுத்தமாக. ஸோ நம்ம நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வழி தெரியலை, ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகிறதுனே தெரில. ஸோ ஏன்னா நம்ம அப்படியே போகலாம். ஆனால் ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அது குச்சி ஒன்று கடந்தது. அப்படி இல்லைன்னா ட்ரெக்கிங் போல் ஒன்று வைப்பாங்க, ட்ரெக்கிங் போல் குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வாங்கிக்கோங்க, கம்பியில் இருக்கும். அது வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஊனி இப்படி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சைடு போகிறதுனே தெரிலையேங்க. ஐயோ வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னா இப்படியே போவோம். எதுவும் அனிமல்ஸ் எதுவும் வந்துடாமல் இருந்தால் சரி, எதுவும் அட்டாக் பண்ணிடாமல். நம்ம இன்னும் ஜனவரி மந்த் வந்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் புல்லுலாம் பார்க்க முடியாது, ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்தேன், பட் இது வழி கிடையாது. அங்கே மேலே மவுண்டெயினில் இப்போ பனிக்கட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உருகி அப்படியே அந்த தண்ணி வரும்ல. ஸோ அந்த வழி தான் இது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி திட்டாக இருக்கிறதுனால இங்கே கால் ஊனி அப்படி இப்படி கொஞ்சம் தாவி போயிடலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைன் ட்ரீஸில் காற்றடிக்கும் போது ஒரு பச்சை கலரில் ஒரு தூள் மாதிரி கொட்டுது, கலர் பொடி மாதிரி, கலர் கோலப்பொடி போடுவோம்ல வீட்டுக்கு பொங்கலுக்கு. ஸோ அந்த மாதிரி கொட்டுதுங்க. அது வேறு மூக்கில் போய்ட்டு தும்மல் வேறு வருது. தெரியுதா உங்களுக்கு? அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், சின்னதாக இருக்குது. சரி அப்படியே நம்ம மேலே போவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் மேலே வந்து. இல்லை என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. ஒன்று பிளாஸ்டிக் பேப்பரை போட்டுடுறாங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாட்டில் அப்படியே போட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன தான் பண்ணுறது? ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம், கொஞ்சம் சின்ன ஒரு ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இடம் வந்து ரைட் சைடு இருக்குங்க, நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு ஏறிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணி அப்படியே போவோம். ஏன்னா இந்த தண்ணி ஊற்றுற இடம் வந்து இங்கே தாங்க இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக மரம் செடியாக இருக்கா. ஸோ அதுக்குள்ளே பூந்து போக முடியல. ப்ளஸ் வந்து இந்த முள் செடியெல்லாம் இருக்குது. இந்த இது ஜாக்கெட் வந்து அது அப்படியே கிழிச்சிருதா. ஸோ அதான் அந்த சைடு போக பயமாக இருக்குது. ஸோ நம்ம இதிலே போவோம். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ரைட் சைடு எடுத்து நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். இந்த வியூ பாருங்கள், இந்த காடோட வியூ எப்படி இருக்குன்னு. நம்ம அப்படியே அங்கேருந்து அப்படியே சுற்றி இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து காட்டோட நடுப்பகுதியில் இருக்கோம். இன்னும் நம்ம மேலே போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். எப்படியும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு நம்ம இந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போவோம். பட் நம்ம மார்னிங் வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம வந்து கீழே இருக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம். நைட்லாம் அனிமல்ஸ் வரும்னு வேறு சொன்னாங்க. டாக்ஸ் வந்து இங்கே வராத, டாக்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 6 மணி முடிஞ்ச வர 6:30க்குள்ளே நம்ம வந்து கீழே போயிடணும். ஸோ மேலே போய்ட்டு எவ்வளோ சீக்கிரம் கீழே வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துடுவோம். நடு காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமோ. இங்கே பாருங்கள், சுற்றி எதுவுமே இல்லைங்க. யாராவது இருப்பாங்கன்னு நினச்சேன், யாருமே இல்லை. இப்போ மேலே போவோமா இல்லை கீழே போயிடுவோமான்னு இருக்குது.
ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக வர்றது. ஏன்னா ஃபுல்லாக பைன் மரங்களாக இருக்கா, எது எங்கேருந்து வரும்னே தெரியல. கடைசியில் பியர் கிரில்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. எப்படிங்க அந்த மனுஷன் பியர் கிரில்ஸ்லாம் அதில் ஏறுறாரு? அவரோட வீடியோஸ்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவரோட வீடியோ அவாய்ட் பண்ணியிருந்தா நான் நேரத்துக்கு இங்கே வந்து மாட்டியிருக்க மாட்டேன். வழி தரலையேங்க, இப்படி போமா சோங்க இப்படியே போவோம். இதெல்லாம் வழி கிடையாதுங்க, உங்களுக்கு பார்க்க ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த மேலேருந்து தண்ணி வடிகிறது அப்படியே ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிடும், அதுதான் அப்படி தெரியுது. சரி, இதுக்கு மேலே மாடெல்லாம் மேய்க்க மாட்டாங்களாம், அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க போல். ஸோ நம்ம வெர்டிகலாக தான் இனி ஏறுற மாதிரி இருக்கும். மேலே மாடு இருக்குங்க, இங்கேயும் வந்திருக்கு போலங்க. இந்த பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி சாணி இருக்குல்ல, சாணத்தை தொடுவார்ல, அந்த மாதிரி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போ போட்டதுனே தெரில. ஸோ மாடு இருக்கா யானை இருக்கான்னு கூட தெரில. இங்கெல்லாம் பார்த்து சேஃபாக தாங்க போகணும் இங்கே உள்ளே போகிறது. ஸோ எப்படியும் நம்ம ஏறி மேலே போவோம். பாத்திரம் என்ன எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கட்டையை வச்சு அடித்து கொண்டுருவோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஸ்லிப்பானால் சோலி முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். கேமரா வேறு அப்படியே பிடிச்சி நடக்க முடியல, அதனால தான் என்னால் வீடியோஸ் அந்தளவுக்கு எடுக்க முடியல. முடிஞ்ச வரை ஷார்ட்டு வீடியோவே போடும், ஷார்ட்ஸாகவே போட்டு பார்ப்போம். இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா கூட அப்படியே போட்டு விட்ருவோம். உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் காட்டணுன்னு தாங்க ஆசை. ஆனால் ஒத்த கையில் ஸ்டிக்கு, ஒத்த கையில் கேமரான்னு எப்படிங்க போகிறது? அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சேஃபா ஓகே. கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மாடு மேய்க்கிறாரு. அதான் சேஃபான்னு கேட்டேன். போகலாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா. பரவாயில்லைங்க, யாரோ ஒருத்தர் கண்ணில் காட்டியாச்சு. அதான் நான் வேறு பயந்துட்டேன், அனிமல்ஸ் இதுவாக இருக்கும், அதனால தான் மாடு மேய்க்க மாட்டுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ பரவாயில்லைங்க, நம்ம அப்படியே மேலே போவோம். அங்கே லைட்டாக சூரிய வெளிச்சம் தெரியுது. ஸோ அப்படியே நம்ம மேலே போவோம். சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டோம். ஸோ அந்த சைடு அப்படியே வெளில போயிடுவோமா. ஸோ அங்கே தான் சூரியன் தெரிகிற மாதிரி இருக்குது லைட்டாக, இந்த சைடும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மேலே போவோம். அப்படியே இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கண்ணால் சூரியனை பார்க்குறோம். ஆகா, வெளிச்சத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. வாங்க அங்கே போவோம். ஓரளவுக்கு சைடு மேலே வந்துட்டோம். இன்னும் நம்ம உச்சிக்கு போகல, பட் சூரிய வெளிச்சத்தை பார்த்தோன்னே தாங்க கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், முள்ளு கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில, அனிமல்ஸ் வர்றதுக்காக இல்லை எதுக்காகன்னு தெரில. ஸோ இது இங்கிட்டு போகக்கூடாதா, ஒன்றுமே தெரிலங்க. அங்கே பாருங்கள், பனிமலை தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது பாருங்கள் பனிமலை. அப்பா அழகாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி நம்ம அங்கே தான் போனோம். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போக முடியாது. கிட்டத்தட்ட அது ஒரு 15 to 20 கிலோமீட்டர் வரும். பட் பார்க்க கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சுற்றி பனிமலை தாங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சோலோவாக வர்றது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் உள்ள பக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா 2 பேராக வந்தால் கூட ஒன்றும் தெரியாதுங்க. ஃபஸ்ட் டைம் சோலோங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி அடர்ந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரொம்ப கஷ்டம். இவங்களும் மரங்கள்லாம் வெட்டியிருக்காங்க. இது வந்து விழுந்திருக்கும் போல், ஸோ அதை வெட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லா மரங்களுமே அப்படியே இருக்குங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி மரங்களை வெட்டாமல் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மலையவே வெட்டுறாங்க, மரத்தை வெட்டாமையாக இருப்பாங்க நம்ம ஊரில். சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தாங்க கால் பண்ணேன், நம்ம ஹாஸ்டலில் அந்த ஓனர் நான் கால் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு 1 ஹவரில் ஃபுல்லாக சன்லைட் போயிடும். ஸோ முடிஞ்ச வரை அதுக்குள்ளே மேலே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பட் 1 ஹவரில் போக முடியுமான்னு தெரில. ஆனால் சேஃப்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வழி தெரிலங்க, எங்கேயுமே வழி இல்லைங்க. இப்படியே மேலே அப்படியே மொட்டையாக நான் பாட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். இதில் போனால் வேறு பாறையெல்லாம் இருக்குது. இதில் போகலாமான்னு தெரில. இல்லை இதில் போவா, இதில் சரி விடுங்க. அந்த மனுஷன் பியர் கிரில்ஸ்லாம் எப்படா ஏறினார்? பத்தாவதுக்கு ஒரு கேமராமேனு, எப்படியும் வந்து ஒரு 4-5 பேராவது இருந்திருப்பாங்க. அது ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் மலை ஏறுறதுங்கிறது எப்படி அது ஸ்கிரிப்டடில் காட்ட முடியும்? ஏறி தான் ஆகணும். ஹெலிகாப்டரில் போயிட்டு நுப்பாட்டி அங்கேருந்து இறங்கி வீடியோ எடுப்பாங்கன்னு. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே ஏறுவார், பூச்சி புழுக்கள்லாம் சாப்பிடுவார். நம்ம அப்படி சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இங்கே காளான்லாம் நிறையா இருக்குது. மேலே யாரோ இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் யாரையுமே தெரியல. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது, தூரத்தில் இருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. நான் சொன்னேன் இல்லைங்க மேலே சவுண்டு கேட்குதுன்னு. அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஹலோ, ஐயோ உங்களுக்கு கேட்கல போலுங்க, நம்ம தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு சவுண்டு கேட்காதா மேலே? ஏங்க அவங்களுக்கு கேட்காது போலங்க. அதோட நம்ம நிற்கிறது தான் எங்களுக்கு தெரியாது. நம்ம கீழே நிற்கிறோம், சுத்தமாக எங்களுக்கு தெரியாது நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னு. ஒரு உண்மையை சொல்லுவாங்க, இந்த ஆட்டுப்புழுக்க இருக்குல்ல,
இந்த ஆட்டு புழுக்க இல்லைன்னா நம்மளால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆக்சுவலாக அங்கங்கே ஆட்டு புழுக்க கிடக்கு. கேட்டேன், அந்த ஓனர் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆடு மேய்க்க போவாங்க மேலே, வாரத்துக்கு ஒரு தடவையாவது மேலே போயிடுவாங்க. ஸோ அதனால் ஆட்டு புழுக்க இருக்கும், அதை பார்த்து அப்படியே மேலே நீங்கள் ஏறி போங்க அப்படின்னாங்க. உண்மையாக அதுதாங்க. சோட்டா பீம் கார்ட்டூனில் பீம் வர்றதுக்கு லட்டு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ புழுக்கையை பார்த்து நான் போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதாங்க அந்த லயன் கிங் ஸ்டோன், இதான் அந்த வியூ பாயிண்ட்டு. வந்துட்டோம். இங்கே தான் அந்த நம்மளோட வஞ்சில் ஒரு நாய் அங்கே நிற்கிது. இதான் அந்த லயன் கிங் ராக். லயன் கிங் படத்தில் கூட அந்த சிங்கம் ஏறி நிற்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லயன் கிங்னு பேர் வச்சிட்டாங்க போல். ஃபுல்லாக நல்லாயிருக்கு. ஒருத்தர் மவுண்டன் ஏறார் அப்படியே மேலே ஏறி. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் கொஞ்ச நேரம் இருப்போம் அவங்களோட இருந்துட்டு அவங்க எப்படி ஏறுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே அந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டேங்க இந்த லயன் கிங் ஸ்டோன் கிட்ட அப்படியே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது அவங்க 3 பேர் வந்தாங்க, குருகிராம்லேருந்து வந்திருக்காங்க. ஹாய். நேற்று நைட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். நேற்று நைட்டு ஸ்டே பண்ணி சிக்கன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு இங்கே இருந்துட்டு we had our own tent, sleeping bags. So you have a tent also? No tent. We do have a tent. We have a tent, everything, sleeping bags and everything. We made our own fire there. Collected sticks, wood. லயன் கிங் படத்தில் லயன் வந்து அந்த பாறை மேலே ஏறி நிற்கும்ல, அந்த மாதிரி இந்த இடத்துக்கே ராஜா இந்த டாக் தான் போலங்க. இது மட்டும் இங்கே தான் இருக்குமா, கீழே இருக்கவங்களுமே சொன்னாங்க. அங்கே பாருங்கள், அவர் மவுண்டன் ஏறிட்டு இருக்காரு. பாருங்கள், கீழே இருந்து வராருங்க, ரொம்ப தூரங்க. பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அவங்கள கூப்பிட்டேன், அவங்க திரும்பலை. அவங்க வந்து காதில் ஏதோ போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து பேசக்கூடாதான். இப்போ ஒருத்தவங்க வந்திருந்தாங்கல்ல, 2-3 ஃபாரினர்ஸ், சாரி குருகிராம்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க பேச மாட்டாங்களாம். மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவாங்களாம். திஸ் இஸ் யுவர் டாகா? யுவர் நேம்? சிம்பா. நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நல்லா கொண்டாந்து விட்டுச்சு. இதுக்கப்புறம் வழி தெரில, அது மேலே போயிடுச்சு. எங்கிட்டு போணுச்சுன்னு தெரில. அவர் தான் சொன்னார், அந்த டாக் பின்னாடியே போங்க, கூட்டு போகும் அப்படின்னாரு. விட்டு போயிடுச்சு போல். நீ நாயனன்பா விட்டு போகாதரா, டேய் நின்றா வர்றேன். உன்னை நம்பினதுக்கு எப்படி ஆடா பண்ணுவேன்? நல்லா தானே இருந்தேன் இவ்வளோ நேரம். பிஸ்கட் இல்லாமல் இருக்கவும் தான் போயிடுச்சான்னு தெரில. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துச்சு. சரி இவன்ட்டு எதுவும் இல்லை போல், மேலே போயிடும் அப்படின்ட்டு போயிடுச்சு போல். உங்களுக்கு நான் அந்த வியூவை நான் வந்து ஒயிட் ஆங்கிளில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாட் அ வியூவில், ஹாட் அ பியூட்டி ஆஃப் மணாலிங்க. அதுவும் அக்டோபர் மந்த்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனரியாக என்ஜாய் பண்ணலாம். நவம்பரில் வந்தீங்கன்னா, நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா ஸ்னோவில் என்ஜாய் பண்ணலாம். எல்லா நாளும் வந்தீங்கன்னா எல்லா நாளும் ஒரு கிளைமேட் இருக்குது, சலிச்சே போகாது. ஒரு நாளும் ஒரு கிளைமேட்டு. இன்றைக்கி கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நேற்றுலாம் பயங்கரமாக குளிர்ச்சு. இது அவ்வளோதாங்க. அந்த ஜாக்கெட் அப்படியே நான் கழட்டிட்டு டிஷர்ட்டை போட்டு தான் அப்படியே நான் போகிறேன். இது ரொம்ப அப்படியே குளுக்கமாக இருக்குது. திரும்ப ரிட்டன் வரும்போது ஜாக்கெட் போட்டுப்போம். ஆக்சுவலாக சூரியன் இங்கே இருக்குது, மறைஞ்சிருங்க. அந்த மவுண்டன் சைடு பின்னாடி போயிடுச்சுன்னா இருட்டாயிடும். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு ரிட்டன் வந்துடுவோம். பியூட்டிஃபுல். ஏதாவது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், கண்டுக்காதீங்க. லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன். வாட் அ பியூட்டி. அங்கெல்லாம் வீடு இருக்குங்க, மலை மேலெலாம் சின்ன வீடு. இங்கே ஏதாவது காஃபி ஷாப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எதுவுமே இல்லைங்க. சும்மா அப்படியே போவோம். அங்கெல்லாம் இனி மேலெலாம் சத்தியமாக முடியாதுங்க. சும்மா அப்படியே கொஞ்சம் இதோ போயிட்டு ரிட்டன் அப்படியே வந்துடுவோம். ஹே, நீ டயர்டாக மாட்டியா? இங்கே பாரு உன்னத்தான். ஹலோ சிம்பா, சிவா. நாங்கள் அப்படியே அந்த டாக் கூட அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றுவோம். பிஸ்கட் இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி அதே தாங்க திரும்ப ஞாபகம் வருது. சிவா கம் சலோ வா. அது ஹிந்தி தான் தெரியும் போல். வருதுங்க, நம்ம கூடவே வருதுங்க. சும்மா அப்படியே அந்த சைடு போயிட்டு ரிட்டன் வந்துடுவோம். இந்த வியூக்காண்டி அங்கே வரலாங்க. ஒரு சின்ன இங்கே யாராவது டென்ட்டு போட்டு தங்குனா பயங்கரமாக இருக்கும். முடிஞ்ச வர ஒரு கம்பு மஸ்ட்டுங்க. கம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ட்ரெக்கிங் போல்னால் அது ஒரு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீலில் ஒரு குச்சி தான். அதுவும் இதுவே பெஸ்ட்டுங்க. நீங்கள் ஃப்ளைட்லலாம் கொண்டு வரீங்கன்னா கேபின் லக்கேஜ்லலாம் கேபின் பேக்கில் வந்து அது எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் லக்கேஜில் போட்டு விடலாம், செக்இன் பேக்கில். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு கம்பு உடச்சிக்கிறது நல்லது. இதுதான் நல்லா அப்படியே அந்த ஆத்தென்டிக் ஃபீலில் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இறங்குறது ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கே. ஆகா, மூக்கெல்லாம் உடஞ்சிருங்க வேகமாக போனால். இதெல்லாம் வேகமாக ஓடணுன்னு வச்சுக்கோங்க, மூக்கெல்லாம் செதறி போயிடும். ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் சென்னையில் நம்ம ஊருக்குள்ளே இருந்துட்டு சடனாக இந்த மாதிரி ஒரு சீனரியை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள்.
இப்போயே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. மணி 4 கிட்ட ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம கீழே 4 5 தெரில, 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன்லாம் உள்ளே வச்சிட்டாங்க, எடுக்க முடியலங்க. ஃபோனை நம்ம எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம இந்த ட்ரக்கெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் சும்மா அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல மட்டும் ஃபோன் எடுத்துப்பேன். மற்ற நேரம் அப்படியே ஜாலியாக நம்ம அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு தெரியுதாங்க, அந்த தேயிலை தோட்டம்லாம் போனோன்னா இருக்கும்ல, அப்படியே திட்டா அங்கே 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 அப்படி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்குங்க. அப்படியே நம்ம இறங்கி ரிட்டன் அப்படியே ஹாஸ்டலுக்கு தான் போகிறோம். சரி, இங்கே வந்து என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ணலைங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா தூங்கினேன், நல்லா இருந்தது. அப்படியே 1 ஹவர் அப்படியே அங்கிட்டு வாக் பண்ணேன், சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இது தாங்க ட்ரெக்கிங். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. உண்மையாகவே நான் டென்ட் இருந்ததுன்னா நான் இங்கே போட்டு நான் நைட்டு தங்கிட்டு மார்னிங் தான் நான் கிளம்பியிருப்பேன். வெயில் வந்துருச்சா? வெயில் தெரியுதா உங்களுக்கு? அது அப்படியே உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டு அந்த மவுண்டெயின்லாம் மறைச்சிடும் அப்படியே ஃபுல்லாக இந்த வெயில். 2 பேர் மலை ஏறிட்டு இருந்தாங்க, கயிறு போட்டு. இருக்காங்களான்னு தெரில. நம்ம வரும்போது மேலே ஏறிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ தாங்க ஏறி முடிக்கிறாங்க. நம்ம அங்கே போயிட்டு வந்தோம், அவங்க இப்போ தான் ஏறிட்டு இருக்காங்க. ஹாய். இவங்களாம் எங்கள் லோக்கலில் இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி இவர் வந்து இந்த மாதிரி ஏறிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு மலையை பார்த்துட்டா. ஸோ அதான் அவங்க கூட நம்மளும் அப்படியே சும்மா கொஞ்சோண்டு ஏறி அவங்களுக்கு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி நம்மளும் அதை பார்த்துட்டு இந்த லைன் கிங் ராக்கை பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் லைன் கிங் படத்தில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி மலை மேலே ஏறி வந்திருக்காருன்னு. ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக ஒரு 2012 பண்ணிகிட்ருக்காரு போல். நமக்கு லைட்டாக ஏறுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. எப்படி பண்ணுறாரு தெரில. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கீழே போகலாம். இருட்டிடுச்சு, சன் வந்து அந்த சைடு போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக டார்க் ஆகிடும். ஸோ நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோங்க அங்கே இருந்து. அந்த இருட்டிருச்சுங்க, இப்போவே ஆல்மோஸ்ட்டு டார்க் ஆகிடுச்சு. இன்னும் கீழே போக போக பயங்கரமாக இருட்டும். உச்சி வச்சு தான் போயிட்டுருக்கேன். நம்ம முன்னாடி அந்த மலையில் ஏறினாங்கள்ல, ஸோ அவங்க தான் கீழே போகிறேன்னாங்க. ஸோ அவங்க கூடயே போயிடுவோம். தனியாக போகலாம், பட் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம்ல. இங்கே பாருங்கள், சிம்பா ஓடுது பாருங்கள். நமக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கு. அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு அவங்க வீடு அந்த சைடு இருக்குது, அப்படியே போயிட்டாங்க. சிம்பாவும் போகுது. இப்போ தான் ஒரு 1 ஹவர் தான் அந்த டாக் கூட பழகணும். அது போகுதா? ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே இந்த சைடு போகணுங்க. நம்ம ஹாஸ்டல் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் தான், கீழே இறங்கிடலாம். இந்த மாதிரி அந்த மழை தண்ணியை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி விட்றாங்களா இல்லை டேங்க் ஆனது தெரில. டேங்க்கு தான் போலுங்க, ஃபில்டர் தான் கிடையாது. அப்படியே இந்த இதில் வருது இல்லை, இதுலேருந்து அப்படியே உள்ளே போகுதுங்க. இங்கே உள்ள வீடுகளுக்கெல்லாம் இதில் இருந்தால் போகுது தண்ணி. ஜில்லுன்னு இருக்குங்க. ஃபைனலி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோங்க. நம்ம ஹாஸ்டல் அங்கே இருக்குது. நம்மளோட இந்த மணாலி ட்ரிப் முடியுதுங்க. என்னையோட 6 நாள் ஆச்சு. நைட்டு வந்து 9:45 பஸ்ஸு, வால்வோ பஸ் ஸ்டாப்பு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அது முடிஞ்சால் நடந்து போவோம், இல்லைனா ஆட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம நைட்டு டெல்லி போகிறோம். இங்கேருந்து நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நம்ம நைட்டு 9 மணிக்கு பஸ் ஏறினோம்னா நைட்டு காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு போயிடும், 12 ஹவர்ஸு. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். சுற்றிட்டு ஈவினிங் வந்து ஃப்ளைட்டு டெல்லிக்கு, இது சென்னைக்கு, ஏர் இண்டியா. என்னடா எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிங்க நான் எங்கே இருக்கேன்னு. அதாவது நம்ம மணாலி ட்ரிப்பு முடிஞ்சு இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னை போக போகிறோங்க. இன்றைக்கி அதான் நம்ம பிளானு. ஏன்னா மணாலியிலேருந்து இங்கே வர்றதை காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அது நான் நைட்டு பஸ்ஸு. ஸோ அதனால் அதில் பெருசாக வியூ ஒன்றும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அது ஃப்ளிக்ஸ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் புக் பண்ணியிருந்தேன். பஸ்லாம் நல்லா இருந்தது. என்னாச்சுன்னா வர்ற வழியில் ரோடு வந்து அந்த மலை இருக்குள்ள அது வந்து மண் சரிஞ்சு, ஸோ அப்படியே அந்த சைட்லாம் போக முடியல. ஸோ அதனால் அதிலே 5 ஹவர்ஸ் டிலே ஆகிடுச்சு. நான் நைட்டு வந்து ஒரு 9 o'clock ஏறினேன். இப்போ தான் மதியம் ஒரு 4 o'clock தான் டெல்லி வந்தேன். அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 ஹவர்ஸ்க்கு மேலே, 15 இல்லை 20 ஹவர்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க பஸ்ஸுக்கு மட்டும் அங்கேருந்து வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிட்டோம். இது வந்து சும்மா ஹேண்ட் பேக்கேஜ். அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். இந்த இருக்குது பாருங்க, போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ அப்படியே ஃப்ளைட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு நமக்கு வந்து நைட்டு வந்து 7:30 தான் ஃப்ளைட்டு. ஓகேங்க, நம்ம டெல்லியிலேருந்து ஏர் இண்டியா ஃப்ளைட் மூலமாக சென்னை வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த மணாலி சீரிஸ் முடியுதுங்க. முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போனா தான் நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு காட்டும். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான சீரிஸில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.